தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இதை நான் சொல்லியே ஆகணும். அதாவது இந்த வசைவாளர்கள் இருப்பாங்க பத்தியா, வசைபாடிக்கொண்டே இருப்பாங்க. அடுத்தவர்கள் முன்னேறினா அவங்களுக்கு வயிறு எரியும் போல. என்ன மனுஷங்க நீங்களா? இருந்தாலும் அவங்கள பற்றிலாம் பேச வேணாம் தான் நினச்சேன். ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஒரு 2 வார்த்தை பேசிக்கிறேன். ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டார் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் நிற்கிற தொகுதியில் டெபாசிட் எடுப்பார். 234 தொகுதியில் தேர்தலில் நிற்க ஆளே கிடையாது விஜய் அவர்கள் சொன்ன வாயால் முதலமைச்சர் விஜய்னு சொல்ல வச்சார் இவங்க வெற்றி தலைவர் விஜய் அவர்கள். இப்போ கூட கூச்சமே இல்லாமல் இந்த வசவாளர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஏதோ குழந்தைங்களை சொல்ல சொல்லி முதலமைச்சர் ஆயிட்டாரு, விஜய் அவர்களுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்ற போகிறார்? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, கஜானாவில் காசு இல்லை அப்படின்னு முதலமைச்சராக பதவி ஏற்கே சூசகமாக சொல்லிட்டார். பதவி ஏற்கும்போது காசு இல்லை, என்னோட திட்டங்களை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு இந்த வசவாளர்கள் வந்து வசைபாடிட்டாங்க. இந்த திருச்சி பேசிட்டு இருக்காங்க. வசவாளர்களே, நீங்கள் வசைபாடுங்கள், கொஞ்சம் மனசாட்சியோட வசைபாடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அவர் தான் இப்போ முதலமைச்சர். விமர்சனம் வைக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு வைங்க, சரிங்களா? நீ முதலமைச்சராக ஆக மாட்டேன்னு சொன்ன வாயால் முதலமைச்சர் விஜய்ன்னு சொல்ல வச்ச அவர் அளித்த திட்டத்தை எப்படி நிறைவேற்றணும் அவருக்கு தெரியாதா? முதல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன டிமாண்ட்? பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள். இதை தான் முதல் கையெழுத்தாக போட்டிருக்காரு. இதுக்குள்ளே வந்துட்டு விஜய் அவர்கள் ஏன் 2500 ரூபாய் கையெழுத்து போடல? ஏன் மகளிருக்கு இலவச பேருந்து தமிழ்நாடு முள்ள அந்த கையெழுத்து போடல? ஏன் இது பண்ணல அது பண்ணல? அப்படியே வசைப்பாடிட்டே இருக்கீங்களே, என்னங்க நீங்கள்? எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் எப்போ என்னென்ன பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும்.